ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்ட்ரஸ் சித்ராவோட அப்பா வந்து விபரீத முடிவு வந்து எடுத்துட்டாரு. என்ன ரீசன்னால இவர் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுலேருந்தே சித்ராவோட அப்பா வந்து ரொம்ப ரொம்ப வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்களோட அம்மா. இவர் இறந்ததுக்கான என்ன காரணம் அப்படின்னு சித்ராவோட அம்மா வந்து ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நோவல்டி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்ட்ரஸ் சித்ராவோட அப்பா வந்து ஹேங் பண்ணி தான் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. இவரோட டாட்டர் சூசைட் பண்ணி இறந்த மாதிரியே இப்போ இவரும் வந்து இறந்திருக்காரு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த நியூஸ் கேட்ட உடனே. சித்ரா வந்து 2020 டிசம்பர் 9th பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி போலீஸ் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்துச்சு. சித்ராவோட அப்பா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு இறந்ததுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சித்ரா இறந்ததுக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் ஹேமந்த் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி 2020 டிசம்பர் 15th வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021 மார்ச் 2nd இவர் வந்து ஜாமீன்ல வந்து வெளியே வந்துட்டாரு. ஹேமந்த் வந்து இன்னசென்ட்டா இருக்கிறனால இந்த கேஸ்ல வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இப்படி இவர் வந்து கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி வந்தனால தான் இவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா காமராஜ். இவர் ரொம்ப ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்திருக்காரு. இன்னைக்கு மார்னிங் இவரோட வீட்டில் வந்து தூக்கு போட்டு சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீடு வந்து திருவான்மையூர்ல தான் இருக்கு. திருவான்மையூர் போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சித்ரா மாதிரியே இவரோட அப்பா வந்து சூசைட் பண்ணிட்டாரு. அதுவும் சித்ராவோட ஷால் யூஸ் பண்ணி தான் வந்து சூசைட் பண்ணிருக்காரு. சித்ராவோட அப்பா காமராஜ் வந்து ஒரு போலீஸ் தான். அவரும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா வந்து இருந்திருக்காரு. 2019 ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. திருவான்மையூர்ல இருக்கிற பிரைவேட் அபார்ட்மெண்ட்ல தான் இவர் வந்து இருக்காரு. இவரோட வைஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சித்ராவோட ஜட்மெண்ட் வந்ததுல இருந்தே இவர் வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்திருக்காரு. ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, சாப்பிடாம இருந்தே இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட வீட்டை இவங்க எல்லாருமே சேர்ந்து சுடுகாடு ஆக்கிட்டாங்க. எவ்ரிடே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்னால நாங்க செத்துட்டே இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் வந்து நல்லதா சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே வந்து சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா சித்ராவோட அப்பா காமராஜ் வந்து எகைன் அப்பீல் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் வந்து பெண்டிங்ல போயிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சித்ரா வாங்கின வீட்டில் தான் இவங்க 2 பேருமே இருந்து இருக்காங்க. பொண்ணு இறந்ததுல இருந்து சித்ராவோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, சித்ராவோட ரூம்ல தான் போய் டெய்லியும் வந்து தனியா தூங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லியும் ஏர்லி மார்னிங் வந்து 4 மணிக்கு எழுந்து பொண்ணோட போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் டீ இல்லைனா ஏதாவது பால் இது மாதிரி காஃபி எதாவது நம்ம குடிக்கிறது வந்து யூஸ்வலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது சித்ராவோட அம்மா இன்னைக்கும் அதே மாதிரி டெய்லியும் காலையில் 4 மணிக்கு எழுந்து வந்து கேட்டிருக்காங்க, பால் எதுவும் குடிக்கிறீங்களா அந்த மாதிரின்ட்டு. அவங்க வேண்டான்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எகெயின் இவங்க ரூமுக்கு போய் இவங்க தூங்க போயிட்டாங்க. 7 மணி ஆகியும் இவர் ரூமை விட்டு வெளியே வராதனால அப்போ போய் பார்த்துருக்காரு. இவர் சூசைட் பண்ணிக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. இவங்க போட்ட சத்தத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. டிசம்பர் 9th தான் சித்ராவோட 4th மெமோரியல் டே வந்து நடந்திருக்கு. பொண்ணு இறந்து போன பிரிவு தாங்க முடியாம இவரும் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரே பொண்ணு தான் இருக்காங்க, சித்ரா மட்டும்தான். இவர் இறக்கிறதுக்கு முந்தின நாள் கூட விஜய் டிவி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வீடியோவை இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நெக்ஸ்ட் டேவே இவர் வந்து இப்படி பண்ணுவார் அப்படின்னு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா சித்ராவோட அப்பா வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக தான் வந்து இருந்திருக்காரு. பேச முடியாமல் ரொம்ப ரொம்ப தவிச்சிருக்காரு. ஆனால் சில இடத்துல வந்து மட்டும் இவரோட கிரீவியன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. பொண்ணு இறந்ததுக்கு காரணம் ஹேமந்த் தான் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என் பொண்ணு இறந்ததுக்கு நான் ஜஸ்டிஸ் கிடைக்காம விட மாட்டேன், கடைசி வரைக்கும் அதுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. பொண்ணும் ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் வீடு சுடுகாடு ஆயிடுச்சு, என்னோட பொண்ணையும் வந்து சாகடிச்சிட்டாங்க, இப்போ என்னோட ஹஸ்பண்டையும் வந்து சாகடிச்சிட்டாங்க, அவன் நல்லா இருப்பானா, இன்னும் யாரெல்லாம் சாகடிக்க போறானோ தெரியலையே அப்படின்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருந்த குடும்பத்துக்குள்ள எந்த நேரத்தில் வந்தானோ அப்படின்றது தெரியல, என் குடும்பமே வந்து நாசமா போச்சு, அவன் என்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்தானோ அப்பத்துல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடாம மனசு வந்து ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டாரு. நான் எவ்வளவோ தைரியம் சொல்லியும் அவங்களால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. கடைசியில் இப்படி ஒரு முடிவை எடுத்து என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு அப்படி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணு சித்ரா தான் இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி இருந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சா, அவளும் போயிட்டா, கடைசியில் இப்போ என் ஹஸ்பண்டும் வந்து போயிட்டாரு, இப்போ யாருமே இல்லாம கடைசியில் நான் அனாதையா இருக்கனே அப்படின்னு ரொம்ப கதறி வந்து அழுகுறாங்க. இவங்க இந்த மாதிரி கதறி அழுகிறத பார்த்தா நமக்கே வந்து அழுகுதான் வருது. இந்த ஃபேமிலிக்கு வந்து நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் சூசைட் பண்றது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடையாது. இந்த மாதிரி திங்கிங் வருது அப்படின்னா 104க்கு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம். இவங்க இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ சூசைட் பண்ணிக்காதீங்க. சூசைட்ன்றது ஒரு சொல்யூஷனே கிடையாது. இப்போ அவங்க அம்மா பாருங்க யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக வந்து நிற்கிறாங்க. அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம். இப்போ இவங்க மட்டும் தனியாக தான் இருக்காங்க. இவங்க தனியாக இருந்து என்ன பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எந்த மாதிரி போக போகுது எதுவுமே தெரியாமல் அவரும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி இறந்துட்டார். அவருக்கு தான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவர் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாருன்னு தெரியல. ஆனால் சூசைட்ன்றது ஒரு சொல்யூஷனே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி சூசைட் யாரும் பண்ணாதீங்க. 104 அப்படின்னு நம்பர் நம்ம கவர்மெண்டே வந்து 104 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கவுன்சிலிங் தான். என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே 104க்கு கால் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.